அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு வசனத்துக்காக நான் கடந்து வருகிறேன். பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, என்னால் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு பாருங்க, இந்த செடிகள் மரங்கள் எல்லாமே கர்த்தரால் உண்டு பண்ணது. ஹalleluya. மழைகளையும் நல்ல காற்று வெயில் எல்லாம் கொடுத்து தேவன் என்ன பண்றாரு, இந்த செடிகளை இப்போ நல்ல ஆண்டவர் வளர செய்கிறார். அதுபோல் தான் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹalleluya. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஹalleluya. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹalleluya. இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா நம்மளுக்கு நிறைய பணங்கள் வரும், நிறைய வீடு வாசல்கள், அப்புறம் காரு பங்களா, இதெல்லாம் ஆண்டவருடைய கனிகள் அல்ல. அவன் நல்ல கனிகளை கொடுப்பான் என்றால் தேவனுக்காக பிரயாசப்பட்டு ஆத்தும ஆதாயங்களை செய்வான். ஆத்தும ஆதாயங்களை செய்யும் போது கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னுடைய பேருக்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருக்கு நல்ல கனிகளை கொடுத்து ஆத்தும ஆதாயங்கள் கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நானே திராட்சை செடி. அப்ப பாருங்க, அவனிலும் நிலைத்திருப்பேன், என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருப்பேன். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. இதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லி, என்னை எல்லாம் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல எனக்குள்ள நீ இருந்தனா மிகுந்த கனியை கொடுப்பாய். எனக்குள்ள நீ இருந்தனா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. எனக்குள்ள நீ இருந்தனா அநேக அற்புதங்களை செய்வ. அப்ப மிகுந்த கனியை கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நமக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் ஊழியம் செய்ய முடியும், கனிகள் கொடுக்க முடியும். ஆத்துமா பாரம் உங்களுக்கு நமக்குள்ள கடந்து வரும், ஆத்துமா ஆதாயம் படுத்துவோம். நமக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது. தனக்காக வாழ வேண்டும், தன் பேருக்காக வாழ வேண்டும், தன்னுடைய புகழுக்காக வாழ வேண்டும், பொருட்கள் வேணும், பணம் வேணும், அந்தஸ்து வேணும், பேர் வேணும் என்று சொல்லி பெருமையாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா அப்படிப்பட்ட ஆவிகள் நம்மளை தொடராம கர்த்தருக்குள் என்னவா இருக்கணுமா, நம்ம மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள் நம்ம கனி கொடுக்கும் போது ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மாத்திரம் தான் நமக்குள்ள இருக்க முடியும். அவரால் மாத்திரம் தான் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் தான் எனக்கு எல்லாமே தருவார் என்ற ஒரு விசுவாசத்தோட மிகுந்த கனிகளை கொடுப்போம், ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம். கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், யூடியூப் சேனல் மூலியமா ஜெபிக்கிற குடும்பங்களை கர்த்தர் தாமே 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நல்ல கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபம் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே கனி கொடுக்கிறதா மாற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லி, நானே திராட்சை கொடி. அல்லேலூயா. ஆண்டவர் நீர் எங்களுக்கு திராட்சை கொடியா இருக்கிறனால ஆண்டவர் நாங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்கலாம் மாற வேண்டும் என்றால் நாங்கள் நல்ல திராட்சை தோட்டத்தில் ஆண்டவரை கனி கொடுக்கும்படியாக, ஆத்தும ஆதாயம் பண்ணும்படியாக, அநேகருக்கு ஜெபிக்கும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் எங்களை தட்டி எழுப்புங்க. ஆனால் அதற்கு விரோதமாக எங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சிந்தனை அலக்களிக்கிற ஆவிகள், இருதயத்தை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், யூடியூப் சேனல் மூலியமா பார்த்து கொண்டு குடும்பங்களுக்கு வேதனை கொண்டு ஒரு ஆவிகள் இயேசுவின் நாமத்தை எங்களை விட்டு வெளியேறுவதாக சமாதான சந்தோஷத்தை கொடுத்து ஆத்தும ஆதாயம் படுத்தி தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும். கர்த்தர் பெரிய மிராக்களை ஒவ்வொரு குடும்பங்களும் செய்வாராக. இந்த யூடியூப் சேனல் மூலியமா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய மிராக்களை செய்வாராக இந்த மாதம் உங்களுக்கு. ஆமேன்.